சென்னையில் நிலத்தடி நீரின் அளவு கணிசமாக குறைந்திருக்கிறது. அதாவது 16 அடி ஆழம் வரையில் சென்றுள்ளதாக சென்னை மாநகராட்சியும் குடிநீர் வாரியமும் நடத்திய ஒரு சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி பரவலாக எழுந்திருக்கின்றன. இந்த சூழலில் இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு ஜனகராஜன் அவர்கள். வணக்கம் சார். ஒரு 16 அடி ஆழம் அப்படிங்கிறது மாதவரம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் குறைஞ்சிருக்கு. மற்ற இடங்களை பார்க்கும்போது 10 அடி 7 அடி என்ன காரணம் சார்? மழை பெய்கின்ற காலங்களில் நாம் தண்ணீரை சேமிப்பது கிடையாது. கிட்டத்தட்ட 90% ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரன் ஆஃப், வழிந்து ஓடுகின்றதான். மழை பெய்யும் பொழுது எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதை பற்றி நமக்கு கணக்கே கிடையாது. இப்போ வடகிழக்கு பருவமழை போய் 700 மில்லிமீட்டரோ 800 மில்லிமீட்டரோ 550 மில்லிமீட்டரோ சராசரியாக எவ்வளோ பெய்தாலும் அதை பற்றி யாரும் கேள்வி இல்லை. அது பாட்டு பெய்யும், வழிந்து ஓடும். 90% வழிந்து ஓடும். அதே மாதிரி மிகப்பெரிய மழை பெய்தாலும் வழிந்து ஓட தான் செய்யும். நம்ம அந்த தண்ணீரை சேகரிக்கிறது கிடையாது. இதுதான் பிரச்சனை. ஸோ அதே சமயத்தில் தண்ணீர் வழிந்து ஓடின உடனே நமக்கு மழை நின்றவுடன் அந்த வறட்சி காலங்களில், வெயில் அடிக்கிற காலங்களில், சம்மரில் அதே தண்ணி தான் நம்ம உபயோகப்படுத்தணும். ஏன்னா அந்த நிலத்தடி நீர் பெருசாக உள்ளே போகாது, இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஆக தண்ணீர் நம்ம எடுத்து அது முன்னை விட வருஷத்துக்கு வருஷம் நம்ம அதிகமாக தண்ணீரை உறிஞ்சிட்டு இருக்கிறோம், நிலத்தடி நீரை. அப்போ நிலத்தடி நீர் கீழே போக தான் செய்யும். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வாட்டர் செக்யூரிட்டி. வாட்டர் செக்யூரிட்டி மெஷர் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் which can give you answer to flood as well as drought. என்ன சொல்ல வரேன்? மழை பெய்கின்ற காலங்களில் இல்லை சார், இப்போ மழை நீரை சேமிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. கடந்த ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னால் மழைநீர் சேமிப்பு அப்படிங்கிறது பரவலாக ஒரு விழிப்புணர்வோடு எல்லா வீடுகளையும் இருந்தது. அரசும் அதை கண்காணிச்சாங்க. இப்போ அது கண்காணிப்பில் இருக்கா? கண்காணிப்பில் இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், அரசு கண்காணிக்கணுமா? அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லையா? எனக்கு அந்த எண்ணம் இருக்கணும் இல்லை? இங்கே தான் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்னா தண்ணி இல்லைன்னு போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற போர்வெல் ஃபுல்லாக தண்ணி வற்றி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோமில்ல. அப்போ அந்த போர்வெல்லை நம்ம நிரப்பணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணணும்ல. வீட்டில் ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டு தண்ணி காலி ஆகிடுச்சுன்னா குழாவை திருப்புறோம், அந்த பக்கெட்டை நிரப்பிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் நம்ம போர்வெல் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அதை நிரப்பணும். தொடர்ந்து அது ஃபுல்லாகவே இருக்கணும். நமக்கு எப்போ ஃபுல்லாகவே இருக்கணும்னா மழை பெய்யும் பொழுது அந்த ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர் நம்ம கட்டணும். ஒவ்வொரு போர்வெலுக்கு பக்கத்துலேயும் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர் வேணும். ஒவ்வொரு கிணறுக்கு பக்கத்துலையும் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர் வேணும். ஒவ்வொரு வீட்லேயும் நிலத்தடி நீர் சேகரிப்பு மையம் இருக்கணும். ஒவ்வொரு வீடு மட்டும் இல்லைங்க, எவ்வளோ கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்குது, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க பெய்கிற இடத்துல தி வாட்டர் தட் ஃபால்ஸ் ஆன் மை ரூஃப் அண்ட் ஆன் மை பிளாட் இஸ் மை வாட்டர். தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு 16 அடிக்கு கீழே தண்ணி போயிருக்கு அப்படின்னா இன்னும் வரக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய கோடை காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து சென்னையில் ஒரு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சூழல் வரும். இல்லை, தண்ணீர் தட்டுப்பாடு வரத்துக்கு சூழல் வரும். அது வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிலத்தடி நீர் இதே நிலமையில் போயிடுச்சுன்னா வருடத்துக்கு வருடம் கீழே போயிட்டு தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போது கடற்கரை ஒட்டி பகுதிகளில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி உள்ளே வந்துடுது. கடல் தண்ணி உப்பு தண்ணியாக மாறி, பிராக்கிஷன் உப்பு தண்ணியாக மாறி நிறைய இடம் கெட்டு போயிடுச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பாறைகள் நிறைய இருக்குது. பாறைகள் அங்கே 500 அடி 600 அடி அந்த மாதிரிலாம் நிறைய போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பகுதிகளை பார்க்கும்போது அவங்க நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கீழே போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப கீழே போயிட்டாங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே தான் நாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இனியும் அதை கொஞ்சம் சாதாரணமாக எடுத்துக்காமல் அந்த ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப கட்டுத்தான் ஆகணும். ஏன்னா பெய்கின்ற மழை தண்ணீரை ரோட்டில் விட்டுட்டு கால்வாயில் விடுறதுக்கு பதிலாக எப்படியாவது அங்கங்கே போர்ஹோல் போட்டு அந்த தண்ணி வடிகட்டி நிலத்துக்கு உள்ள செலுத்தணும். இது ரொம்ப முக்கியம். இது செய்யலைன்னா கண்டிப்பாக நீர் தட்டுப்பாடு வரத்தானே செய்யும்.